வணக்கம் உறவுகளே. ஒரு அருமையான ஒரு காணொலி, சூப்பர் காணொலி. ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இந்து மதத்தை, இந்து மத தெய்வங்களை, கோயில்களை, இந்து மத பண்பாடு கலாச்சார பழக்க வழக்கங்களை, இந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை இழிவுபடுத்திய திராவிட மாடல்காரனுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய உணர்வுள்ள இந்து. இன்னொன்னு இதையெல்லாம் மறந்துட்டு அண்டா கொடுத்தான், குண்டா கொடுத்தான், ஓசியில பஸ் கொடுத்தான்னு சொல்லி துட்டை வாங்கிட்டு இந்து விரோத திராவிட மாடல்காரனுக்கு ஓட்டு போடக்கூடிய உணர்வற்ற ஜந்து. இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. மக்களே, நீங்க சொல்லுங்க, உணர்வுள்ள இந்துவா ஓட்டு போட போறீங்களா இல்ல உணர்வற்ற ஜந்துவா ஆக போறீங்களா? பார்த்துட்டீங்களா? சிரிப்பு தான் வருது இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால். தம்பி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாப்புல. அது கரெக்டு தான். உணர்வுள்ள இந்து, அதாவது இந்து மக்களுக்கு, இந்து மதத்துக்கு எதிரான காரியத்தை செய்கிற, இந்து தெய்வங்களை இழிவுபடுத்திய, இந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை இழிவுபடுத்திய திமுகவுக்கு ஓட்டா, இல்லை இந்து மதத்தை காப்பாற்றி நிலைநாட்டிய அதனுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை, அதனுடைய பழக்க வழக்கங்களை, சனாதனத்தை நிலைநாட்டக்கூடிய அதிமுகவுக்கு ஓட்டா? ரெண்டு பேர்த்துக்கு தான் நடுவில் தான் போட்டி அப்படிங்கிறான் இவன். ஒரு புதுசாக ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு புது புது கரடியை விடுறாங்க பாருங்க, எப்படியெல்லாம் கதை விடுறாங்க பாருங்க. இந்து மதத்தை போற்றி இந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை போற்றக்கூடிய அந்த மாநிலங்களில் என்னடா வளர்ச்சி வந்திருக்குது? இது வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் வளர்ச்சி வந்துருச்சு, கண்ணுக்கு முன்னாடி ப்ரூஃப் இருக்குது. எப்படியாவது பிஜேபி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படிலாம் அவன் வந்து குண்டகா மட்டங்கான்னு பேசுகிறாங்க. எதுக்கு இப்படிலாம் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியலடே. தமிழ்நாடு நாசமாக போயிடும்டா. பிஜேபி பேச்சை கேட்டுக்கிட்டு, பிஜேபிக்கு ஓட்டு கேட்டு, பிஜேபி ஒரு வேளை அதிமுக ஜெயிச்சாவோ, இல்லை டிவிகே ஜெயிச்சாவோ, இல்லை அவன் நாம் தலைவர் ஒருத்தருக்கான அவன் ஜெயிச்சாவோ, இல்லை வேறு யார் ஜெயித்தாலும் பிஜேபி தான்டா ஆளும் இந்த மண்ணை. பிஜேபி ஜெயித்தாலும் பிஜேபி தான் ஆளும், அதிமுக ஜெயித்தாலும் பிஜேபி தான் ஆளும், தாவேக்கா ஜெயித்தாலும் பிஜேபி தான் ஆளும். வேற இன்னொருத்தருக்கான அவன் பாரு, அவன் வந்து பொம்பளை பிள்ளைய குச்சிக்குள்ள அந்த பொம்பளை தூக்கிட்டு போனவன், அவன் வந்து ஜெயிச்சா கூட பிஜேபி தான் ஆளும். திமுக ஜெயிச்சா மட்டும்தான் ஸ்டாலின் ஆளுவார். திமுக ஆளும், ஜனநாயகம் இருக்கும். தெரியுமா உனக்கு? இதெல்லாம் தெரியுமா? திமுக ஜெயிச்சா மட்டும்தான் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கும். எடப்பாடி கொண்டு போய் மாநிலத்தை எங்கே கொண்டு நிப்பாட்டான்னு தெரியுமா? ஏடா எடப்பாடி ஸ்டாலின் பக்கத்தில் எடப்பாடி படத்தை போட்டு ஓட்டுக்கு டிவிக்கு இவன் ரெண்டு பேர்த்துக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறிய. ஸ்டாலின் பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஏதாவது அருகதை ஏதாவது இருக்குதா எடப்பாடிக்கு? எடப்பாடி எதிர்கட்சி தலைவர், அவரை மதிக்கிறோம், அது வேற விஷயம். ஸ்டாலின் பக்கத்தில் நிற்கிறது எடப்பாடிக்கு என்ன யோகியதை இருக்குது, என்ன அருகதை இருக்குது? உணர்வுள்ள ஜந்து, உணர்வற்ற ஜந்து. அண்டா கொடுத்தான், குண்டா கொடுத்தான், அண்டா கொடுக்கல, குண்டா கொடுக்கல. தமிழ்நாட்டுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கான். தமிழ்நாட்டுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கான். தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றியிருக்கிறான். தமிழ்நாட்டை வளமான மாநிலமாக மாற்றியிருக்கான். நீ எல்லாம் இந்த இடத்துல நின்று இப்படி பேசுகிற பாரு. உத்தரப்பிரதேசில், பீகார்லேயே போய் அங்கே ஆளுங்கட்சியை நீ இந்த மாதிரி ஒத்த வார்த்தை பேசிட்டு வாடா. நீ சரியான ஆம்பளையாக இருந்தா, சாரி ஆம்பளைனா அந்த அர்த்தம் இல்லை, இந்த அர்த்தம் வேறு. ஆண்மை இல்லை அப்படின்னா அந்த அர்த்தம் இல்லை, இந்த அர்த்தம் வேறு. இது எப்படின்னா, அதாவது நீதி இருந்தா, நெஞ்சியில் வந்து தில்லு இருந்தா, திறமை இருந்தா அப்படின்னு அர்த்தம். நீ அங்கே போகக்கூடாது. நீ சரியான ஆண்மையுள்ள ஆண்மகனாக இருந்தால் சரி, அது ஆண்மையுள்ள வார்த்தையை அவாய்ட் பண்ணிடும். இறையாண்மை உள்ள ஆண்மகனாக இருந்தால் நீ பீகாரில் போயோ, இல்லை உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் ஆள்ற மாநிலத்தில் போய் அவர் மேலே இருக்கிற ஒரு சின்ன குறையை மட்டும் சொல்லிவிட்டு நீ இந்த மாதிரி காணொலி போட்டு பேசிட்டு நீ தமிழ்நாட்டுக்கு வந்துடு. நீ உத்தரப்பிரதேசத்தை கடந்து வந்துடு, தாண்டி வந்துடு பார்ப்போம். கை காலை தனித்தனியாக எடுத்துருவாங்க. ஆனால் ஏன் அங்கே தனித்தனியாக எடுக்கிறான்? ஜனநாயகம் இல்லை, அராஜகம், அட்டுழியம். சாஸ்திரங்களை போதிக்கிற, சம்பிரதாயங்களை பின்பற்றுகிற, இந்து கோயில்களுக்கு ஆராதனை பண்ணுற அந்த அரசாங்கம் என்னடா நல்லது பண்ணியிருக்கு மக்களுக்கு? என்னடா பண்ணியிருக்கு மக்களுக்கு? எங்கடா வளர்ந்துருக்குது அந்த மக்களுக்கு? அந்த மக்கள் எங்கடா வளர்ந்துருக்காங்க? அங்கேருந்து ஏடா இங்கே வேலைக்கு வராங்க? இப்போ இந்தி பெல்ட்டு நீங்கள் ஒரு 5 மாநிலத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம்,
வேற என்ன அது ஒரு 3 ஒரு 5 பெல்ட் என்னமோ 5 ஊர் என்னமோ இருக்குது ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள். இந்த மாநிலங்கள்லாம் வளர்ந்துருச்சாடா? அவங்கெல்லாம் ஹிந்தி தானே. காசி காசி உத்தரப்பிரதேசம் காசி அங்கே தான் இருக்குது. வாரணாசி பிரதமர் மோடியோட தொகுதி. வாரணாசியை வளர்த்து அப்படியே கிளுகிளுன்னு ஆக்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லைடா, அங்கே கங்கை நீரை சுத்தம் பண்ணுறேன்னு 4500 கோடி 5500 கோடி ரூபான்னு உங்களுக்கு ஒதுக்குறீங்களே, அந்த பணமெல்லாம் எங்கடா? கங்கை சுத்தமாயிருச்சா? பணம் தாண்டா மிதக்குது அது பூரா. இதாண்டா வளர்ச்சியா? யாருக்குடா ஓட்டு போடணும்? எதுக்குடா ஓட்டு போடணும்? எப்படிடா ஓட்டு போடணும் உங்களுக்கு பிஜேபிக்காரனுங்களுக்கு? ஏடா மதக்கலவரம் உண்டு பண்ணுறதுக்கா? ஏடா எப்பயுமே தீபம் ஏற்றுற ஒரு தூணில் தீபம் ஏற்றுங்கடா அப்படின்னா, இவங்க புதுசாக ஒரு இது அளவுக்கல்ல வெள்ளைக்காரங்க நட்டு போனால் அளவுக்கல்லில் கொண்டு போய் பொலிக்கல்லில் கொண்டு போய் தீபம் ஏற்றுறாங்கிறானே, இவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான்? என்னடா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இனியும் காணொலி தமிழ்நாட்டில் போட்டுக்கிட்டீங்க பாரு, அதான்டா கொடுமை. இந்த கொடுமை எல்லாம் உத்தரப்பிரதேசில், பீகாரில், ராஜஸ்தானில் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைடா. தமிழ்நாட்டில் தாண்டா இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணுறீங்க. ஏன்னா அவன் கொடுக்குற பிஜேபிக்காரன் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு நெத்தியில் ஒரு பொட்டை வச்சுக்கிட்டு என்னென்ன பேசுறதுன்னு தெரிய வேண்டாம். 3500 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்குடா திமுக அரசாங்கம். ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு, தமிழ்நாடு அரசு 3500 கோயிலுக்கு 3500 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்தியிருக்குது. இந்து மதத்தில், இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை, தனியார்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் பிடுங்கி தனியார் அபகரித்த சொத்தை பூரா பிடுங்கி கோயிலுக்கு சேர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட பல 100 கோடி பல கோடி ரூபாய்க்கு இல்லை சொத்தை கோயிலுக்காக சேர்த்துருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? இந்த முண்டைக்கு பேசுகிறவனுக்கு தெரியுமா? இதெல்லாம் யாருக்கு சேர்த்து? அவங்க வீட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்களா? இன்னொருத்தன் வீட்டில் இருந்ததை, இன்னொருத்தன் கைப்பற்றி வச்சுருந்ததை, இன்னொருத்தன் ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்ததை தோண்டி எடுத்து டாக்குமெண்ட்லாம் எடுத்து இது கோயிலுக்கு சொந்தம் குடுறா அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சதுக்கு திமுக கவர்மெண்ட்டு. என்னவோ உணர்வுள்ள இந்து, உணர்வுள்ள இப்பயுமே உணர்வுள்ள இந்து, உணர்வற்ற இந்து, ஜந்து அந்த மாதிரி தான் பேசுவேன் ஒழிய தமிழனா பேச மாட்டேன், தமிழனா ஓட்டு போட மாட்டேன். தமிழனா இல்லை, நீ பேசுகிறது தமிழ் தானே. அப்போ தமிழ்நாடு தானே இன்றைக்கி மேலே இருக்குது, தமிழ்நாடு தானே உயர்ந்துருக்குது. ஏன் தமிழனா தமிழ்நாட்டு நல்லா இருக்கிற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு போ. ஒன்றால் முடியல மூடிக்கிட்டு போ. ஏன் அடுத்தவனை ஜந்துங்கிற? நாங்கள்லாம் ஜந்தா இருக்கணும், நீ இந்துவாக இருப்ப. நாங்கள்லாம் ஜந்து, நீ இந்து, அப்படி தானே? சரி, ஜந்துக்கள் தானே அந்த நாட்டை பெரிய 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 லெவலில் கொண்டு வந்திருக்குது. இந்துக்கள் கொண்டு வரலையே. இந்துக்கள் ஆள் இல்லையே தம்பி. கடைசி 5 வருஷமா இந்துக்கள் நீ சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான், நாங்கள்லாம் இந்துக்கள் தான், நாங்கள்லாம் சனாதன இந்துக்கள் இல்லை, சாதாரண இந்துக்கள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீ சொல்கிற இந்துக்கள் ஆள் இல்லையே தம்பி. நீ சொல்கிற இந்துக்கள் ஆள்ற அந்த நாட்டிலெல்லாம் அந்த மாநிலங்கள்லாம் வளரலையே தம்பி. அதை வளர்த்து காமிக்கணும்ல தம்பி. நீ என்ன பண்ணணும்னா, நெஞ்சில் உரமுள்ள ஒரு ஆம்பளையாக இருந்தாடே சொடுக்கு போட்டு சொல்கிறான்டா, எங்கள் கோபி ஆதித்யநாத், அவன் பேர் என்ன, யோகி ஆதித்யநாத்தா, அவன் ஆள்ற மாநிலத்தை பாடுறா, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்ரா. படிப்பை எடுத்துக்கடா. கல்வி எல்லாம் ஃபஸ்ட்ரா. அதே மாதிரி நீங்கள் உங்களால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பண்ண முடியாதுடா உங்களால். எங்கள் இந்துவால் தான், எங்கள் இந்து ஆட்சி நடத்துகிறாரு, அவரால் தான் பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியாதுடா அப்படி நீ சொன்னீங்கன்னா நீ ஒரு சரியான ஆம்பளடா. ஆண்மையுள்ள ஆண்மகன், இறையாண்மையுள்ள ஆண்மகன். அதுக்கு யோகியது இல்லை, அதுக்கு துப்பு இல்லை, அதுக்கு திராணி இல்லை. அதுக்கு கெட்ட வார்த்தையாக இல்லை வருது. ஏதாவது கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டிடுவோம்னு கூட பயமாக இருக்குது. இங்கே மக்கள் நல்லா இருக்காங்க, மக்கள் சிலுன்னு இருக்கிறாங்க. நீ இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 10% 12% தமிழ்நாடு நிர்ணயிக்குது. உத்தரப்பிரதேசம் நிர்ணயிக்குதா? 20 கோடி மக்கள் தொகை கொண்டது, 20 கோடிக்கு மேலே அதிகமான மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவோட ஜிடிபியில் 10% வகிக்குதா? அது அந்த மாநிலம் வகிக்குதா? கல்வியில் எங்கே இருக்குது உத்தரப்பிரதேசம்? தமிழ்நாடு எங்கே இருக்குது? தமிழ்நாடு எங்கடா இருக்குது? கல்வியில் எங்கடா இருக்குது? நீ உத்தரப்பிரதேசம் ஏன் டார்கெட் பண்ணுறன்னா, அங்கே தான் உண்மையான ஒரு இந்து ஆள்றாரு, உண்மையான இந்து, உணர்வுள்ள இந்து. இங்கே ஆள்றதெல்லாம், மற்ற மாநிலம் ஆள்றதெல்லாம் ஜந்துக்கள். எப்படா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், அசிங்கமாக இல்லையாடா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு? எந்த உண்மையும் இல்லாமல், எந்த விதமான தகவலும் இல்லாமல். ஏன்னா இந்திய அரசினுடைய உங்கள் ஒன்றிய அரசு இருக்கு பாரு, இந்துக்கள் ஆள்ற ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசனுடைய புள்ளி விவரம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து டேட்டாக்களும் முன்னாடி இருக்குது. அதெல்லாம் படிக்கவே மாட்டீங்களா? மூளையாக இருக்காதாடா? ஏன்னா பிஜேபியில் பணம் வாங்கிட்டான், பிஜேபியில் ஒரு பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு நெத்தியில் போட்டு வச்சுட்டு கேமராவில் உட்காந்து பேசுறது பூரா பொய்யா பேசுவீங்களாடா?
உண்மையை பேச மாட்டீங்களா? யதார்த்தத்தை பேச மாட்டீங்களா? இந்தியாவோட ஜிடிபியில் 10% 12% தமிழ்நாடு மட்டுமே வகிக்குதுடா. பாக்கி 90% 88% தான் மற்ற இருக்கிற 30 மாநிலங்களுக்கு வகிக்கும். 30 மாநிலங்களே வச்சுக்க, அவ்வளவும் 30 30 மாநிலங்கள் பங்கு போட்டுக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் 12% 10% 12% கொடுக்குது. அது கொஞ்சம் முன்ன பின்னாடி மேலே போய் கீழே மேலே கீழே போயிட்டு வரும். தமிழ்நாட்டோட ஜிடிபியோட அளவு என்ன? தமிழ்நாடுடைய வளர்ச்சியினுடைய குறியீடு என்ன? தமிழ்நாடுடைய கல்வியினுடைய தரம் என்ன? தமிழ்நாடுடைய மருத்துவத்தோட தரம் என்ன? தமிழ்நாடுடைய உயர்கல்வியினுடைய தரம் என்ன? தமிழ்நாடு இன்ஜினியரிங்கோட திறமை என்ன? தரம் என்ன? ஏதாவது ஒரு மாநிலத்தை கொண்டாந்து காட்டு, அதில் கொண்டாந்து நிற்க வச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே நல்லா வருது வாயில் ஏட்டி போட்டு ஏதாவது சொல்லிடுவேன். அப்போ வந்து இங்கே வந்து பேசுங்கடா, தரவுகளை கையில் வச்சுக்கிட்டு பேசுங்கடா. நாங்கள் முன்னேறி இருக்கிறோம், நாங்கள் இந்துக்கள் ஆண்ட ஊர் முன்னேறி இருக்குது, அப்படியே டாப்பில் போயிருச்சு, அமெரிக்கா லெவலுக்கு போயிட்டோம் நாங்கள். இந்த மாதிரி உங்கள் தமிழ்நாடு இப்படி கேடு கட்ட கேவலமாக இருக்குது, படிக்கிறதுக்கு துப்பு இல்லை, எழுத படிக்க தெரியல, டாக்டர் இல்லை, நல்ல இன்ஜினியர் இல்லை அப்படின்னு டேட்டாவோடு வந்து பேசுங்கடா. அப்போ வந்து பிடுங்க. அப்போ வந்து சாரி கோச்சிக்காதீங்க, கோவம் வருது எனக்கு. அதாவது பேசுகிறது வந்து ஓரளவுக்கு நியாயமாக பேசணும். பொய்யா பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு ஒரு நியாயம் வேணாமாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னைய ஃபாலோ பண்ணுற 40 பேரோ 50 பேரோ 100 பேரோ இதை செஞ்சு கோச்சிக்காதீங்க இந்த மாதிரி பேசுகிறேன்னு. அவன் அந்த மாதிரி பேச வைக்கிறான். உணர்வுள்ள இந்து, உணர்வற்ற ஜந்து அப்படின்னா யாருங்க உணர்வுள்ள இந்து? நாங்களாம் இந்து தான், நாங்கள்லாம் டெய்லி கோயிலுக்கு போகிறோம், டெய்லி சாமி கும்பிட்றோம். ஆனாலும் நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். திமுக கட்சி, நாங்கள் திமுக கட்சிக்காரங்க, நாங்கள் அப்படி தான் ஓட்டு போடுவோம். திமுக தான் இந்த தமிழ்நாட்டை வாழ வச்சிச்சு. இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கிற மாநிலங்களில் ஒன்றா இருந்த தமிழ்நாட்டை இன்றைக்கி இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக கொண்டு வந்து நிப்பாட்டினது திமுக தான். அடித்தளம் போட்டது பெரியார் தான், அடித்தளம் போட்டது கலைஞர் தான், அடித்தளம் போட்டது அண்ணாதுரை தான். இப்போ செஞ்சிட்டு இருக்கிறது ஸ்டாலின் தான். திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், வேறு யாருக்கு ஓட்டு போடணும்? உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும், வேறு யாருக்கு போடணும்? நாங்களாம் ஜந்துக்கள் இல்லை, நாங்களாம் இந்துக்கள். சனாதன இந்துக்கள் இல்லை, சாதாரண இந்துக்கள். சனாதன இந்துக்கள் நீ வந்து வேணால் சனாதன குரூப் இந்துக்களாக இருக்கலாம். காசு வாங்கிட்டு பேசுறது இல்லை, உண்மைக்காக உழைக்கிறது. இந்த ஊரில் இருக்கிற கூட்டம் கட்சியில் காசு வாங்கிட்டு அண்டா குண்டா வாங்கினதுக்காக ஓட்டு போகிறதில்ல. காசு கொடுக்குறது வாங்குறது அது வேறு விஷயம். காசு ஒன்றை கொடுத்தா வாங்க மாட்டியா? நீ கீழே போயிட்டு நடந்து போகிற ஒரு 100 ரூபா வட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்கிறா பைத்தியக்கார. ஏய் போடா. காசு கொடுக்குறது வாங்குறது வேறு. எங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுக்குறாங்க, அரசாங்க பணத்தை எங்களுக்கு கொடுக்குறதும் ஒன்று தான். கட்சியில் அவங்க சம்பாதிச்சு வச்சுருக்கிற பணத்தை எங்களுக்கு கொடுக்குறதும் ஒன்று தான். நாங்கள் அண்டா வாங்கலை குண்டா வாங்குகிறோம், அது வேறு விஷயம். அது எங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குது, எங்களுடைய திமுக எங்களுக்கு கொடுக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நீ வந்து ப்ரூஃபை கொண்டாந்து கொடுத்துட்டு பேசு, அப்போ வந்து நல்லா இருக்கும். உணர்வுள்ள இந்துக்கள் மட்டும் ஓட்டு போட்டாங்கன்னா ஓட்டு போட்டு உணர்வுள்ள இந்துக்கள்லாம் அங்கே ஓட்டு போட்டாங்க. உத்தரப்பிரதேசில் அப்படியே பாலாறு இருந்து என்ன ஓடுதா, அப்படியே தங்க கட்டியாக அப்படியே மிதக்குதா கங்கையில். கேடு கட்ட கேவலமான கேன பயலுகளா. இப்போ அங்கே மிதக்கிறதுலாம் போனான், அதுவும் எரியாமல் பாதியில் எரிஞ்ச போனான். ஏன்னா கொரோனாவில் தான் கங்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஊரே போட்டு நாரடிச்சாங்களடா. எப்பட்றா இப்பெல்லாம் வெக்கமில்லாமல் பேசுகிறீங்க? காணொலியில் வந்து ஒழுங்காக மரியாதையாக பேசுங்கடா. உணர்வுள்ள ஜந்து, உணர்வற்ற ஜந்தான் இவங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டு அங்கே பார்த்தா அப்படியே இந்தியா அப்படியே உலக வல்லரசாக. ஏன்னா 2014 அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காலி 200 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சுவிட்டு இந்தியாவோட ஜிடிபியை கொண்டு போய் பாதாளத்தை தள்ளிட்டு இந்தியாவோடைய எக்கனாமியை கொண்டு போய் குழிக்குள்ளே தள்ளிக்கிட்ட 95 ரூபாய்க்கு வந்துருச்சு. 92 ரூபா இருந்துச்சு, 93 இருந்துச்சு, 95 ரூபாய் வந்துச்சு. ஒத்த ரூபா டாலருக்கு 95 ரூபா கொடுத்து வாங்குற நிலைமை கொண்டு வந்தீங்க. அது 64 ரூபாயில் இருந்துச்சு. ஒழுங்காக அங்கேயே இருந்திருந்தா கூட இந்தியாவோட பொருளாதாரம் எங்கேயோ போயிருக்கோம். எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராக்கிட்டு இங்கே வந்து பேச்சு பேசுறீங்க, வெட்டி பேச்சு. அதுவும் 10 காசு பிரயோஜனம் இல்லாத பேச்சு. உணர்வுள்ள இருந்தால் உணர்வற்ற இருந்தால் இவர் சொன்னோன்னா அப்படியே நாங்களுடைய புழுங்காங்கி அடைஞ்சி இந்துக்களுக்கு அப்படியே புழுங்காங்கி அடித்து அப்படியே தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நாங்கள் போய் அப்படியே பிஜேபி அதிமுக ஓட்டு போட்டுருவோம். அப்படியே ஏடா 13 பேர்த்த ஸ்டெர்லைட் ஆலையில் சுட்டுக்கொண்டா அதில் ஒரு பிள்ளைய வாயிலே 10ஆவது படிக்கிற பிள்ளைய வாயிலே சுட்டுக்கொண்டு உதயநிதிக்கு கைது போட்டு நீட்டுக்கு கைது போட்டு கொடுத்த எடப்பாடி ஓட்டு போட சொல்கிறேன். நீ ஒரு பரதேசி. அந்த ஆள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறான்னு பார்க்குறேன். கெட்ட வார்த்தையில் கூட திட்டிடுவேன் நான். 2 கேள்விக்கு மட்டும் பதில். நீ கேட்குறதெல்லாம் ஒரு பக்கத்து 2 கேள்விக்கு பதில் சொல்ல. 1 13 பேர்த்த 12 பேர்த்தையா 13 பேரா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூட்டில் 13 பேர்த்த கொன்னது நான் தான்.
அதற்கு அந்த கொலைக்கு நானும் ஒரு காரணம், எனக்கு தகவல் தெரியும், ஆனாலும் நான் அதை நடவடிக்கை எடுக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எடப்பாடியை சொல்ல நாங்கள் ஓட்டு போகிறேன். நாங்கள் தான் அப்போ நாங்கள் காட்டுறோம், நாங்கள் உணர்வுள்ள இந்தா உணர்வற்ற இந்துக்களா ஜந்துக்களா அப்படின்னு அப்போ காட்டுறோம் நாங்கள். அப்புறம் நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்தது யார்? ஜெயலலிதா வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுல நீட்டை கலைஞர் அப்படி தான் சொன்னார், ஜெயலலிதாவும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி ஒப்புதல் கொடுத்தாரு, அதுக்கு நான் தான் ஒப்புதல் கொடுத்தேன் நீட்டுக்கு. அதனால தான் இப்போ 15க்கும் 20 பேர் நெருக்கி செத்து போயிட்டாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியை சொல்லு. இல்லை, உதயநிதி இடத்துல கைது போட வேணான்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இருந்தாங்க, நாங்கள் தான் கைது போட்டு கொடுத்து நீ கரண்ட் பில் ஏறதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு இந்த 3க்கு மட்டும் விளக்கம் சொல்லு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். முதல்ல நீ மனுஷனாக மாறு. தமிழ்நாட்டில் தமிழ் தான் பேசுகிற, தமிழ்நாடு தான் இருப்ப, மனுஷனாக மாறு. ஜந்துவா நீ தெரியாத இப்படியே பேசிக்கிட்டு